நடிகர் சங்கத்தின் கடனை அடைப்பதற்காக நடத்தப்படும் நாடகத்தில் இணைந்து நடிப்பதாக ரஜினி கமல் உறுதியளித்திருப்பதாக அச்சங்கத்தின் பொருளாளர் கார்த்திக் தெரிவித்துள்ளார். தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் 68வது பொதுக்குழு கூட்டம் தேனாம்பேட்டை காமராசர் அரங்கில் நடைபெற்றது. இதில் உரையாற்றிய பொருளாளர் கார்த்தி, நடிகர் சங்க கட்டடத்திற்கு நடிகர் விஜய் 1 கோடி ரூபாய் நிதி கொடுத்திருப்பதாக கூறினார். விலைவாசி கடுமையாக உயர்ந்திருப்பதால் நடிகர் சங்க கட்டடத்தை கட்டுவதன் சுமை அதிகரித்திருப்பதாகவும் கார்த்திக் தெரிவித்தார். ஆமா சொல்லியிருக்காங்க. எங்களுக்கே ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் இருக்கு. ஸோ அதுக்கான பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிட்டோம். இப்போ கமல் சார் வெளிநாடு போயிருக்காங்க. வந்ததுக்கு அப்புறமா தொடர்ந்து பேசுவோம். அடுத்து ரஜினி சாரை மீட் பண்ணணும். எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அதில் ஒரு முயற்சி. ஏன்னா எல்லாரும் சேர்ந்து பண்ணி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் ரஜினி சார் கொடுத்த ஐடியா தான் அது கமல் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறதுனால அது சார்ந்த பேச்சுவார்த்தைகள் இனி தொடரும். பெண் கலைஞர்கள் பாலியல் புகார்களை தருவதற்காக பிரத்யேக மின்னஞ்சல் முகவரி, தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் குழு அமைக்கப்பட்டு அதன் தலைவராக நடிகை ரோகிணி நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் கார்த்திக் கூறினார். நடிகர் சங்கத்தில் உறுப்பினராக இல்லாதவர்களும் பாலியல் தொல்லை குறித்த புகார்களை தெரிவிக்கலாம் என்று அச்சங்கத்தின் பொதுச் செயலாளர் விஷால் தெரிவித்தார். ஒரு விஷயம், ஒரு பிரச்சனை வெளியில வந்தாதான் தெரியப்படும்ல. அந்த விஷயம் இப்போ பூதாகரமா வெளில வந்திருக்குன்னா அவங்க பாதிக்கப்பட்டவங்க கேட்டிருக்காங்க. இதனிடையே பேசிய நடிகை ரோகிணி, பாலியல் தொந்தரவு இருந்தால் உறுப்பினர்கள் அதற்கு அடிபணிய வேண்டாம் எனவும் நடிகர் சங்க விசாகா கமிட்டியில் தெரிவிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். எந்த ஊடகத்துக்கு முன்னாடி வந்து பேசிக்கிட்டு இருக்கிறவங்க கூட அவங்க அந்த காலத்துல புகார் அளிச்சாங்களா அப்படின்னு நம்ம கேட்கணும். இப்போ நாம என்ன சொல்றோம்னா, இப்போ நம்ம கிட்ட இந்த ரூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிஞ்சன்ட் ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு ஒரு தைரியம் கொடுக்க வேண்டிய இடத்துக்கு, கொடுத்திருக்கிற இடத்துக்கு நடிகர் சங்கம் மட்டும்தாங்க போயிருக்கு. வெளியூர்களில் படப்பிடிப்புகள் நடைபெறுவதால் தான் பல முன்னணி நடிகர்கள் நடிகர் சங்க கூட்டத்தில் பங்கேற்பதில்லை என அச்சங்க தலைவர் நாசர் கூறினார். மேலும் பல்வேறு செய்திகளை பார்க்கலாம்.